எண்ணற்ற வீர மறவர்கள் நாட்டை ஆண்டு புகழின் உச்சியை அடைந்திருக்கின்றார்கள். பாஞ்சால குறிஞ்சி வீரத்தின் விளைநிலம், தைரியத்தின் ஊற்றுநீர், தன்மானத்தின் சாரல். வீரம் கொண்ட இம்மண்ணில் 17ஆம் நூற்றாண்டில் பாளையக்கார மரபில் உதித்தவர் தன்மான சிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரின் வீரத்தினை பறைசாற்ற நம் பள்ளி மாணவர்கள் வருகிறார்கள். காட்சி 1. வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை. அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எமது வணக்கம். அமருங்கள், அமருங்கள். மன்னா, தங்களை காண ஜாக்சன் துரையிடமிருந்து தூதர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள் அவரை. ஹலோ அரசே, பணிகிறேன். கலெக்டர் ஜாக்சன் துரை தங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார். உறக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரை உமக்கு விஷயம் வருமாறு நான் சர்வதிகாரம் பெற்ற தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவியேற்ற திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர் எல்லாம் அரசியலில் முறையாக என்னை பேட்டி கண்டுவிட்டு வரியும் செலுத்திவிட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுக்குள் வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன் துரை. அச்சுறுத்துகின்றான் அவன், அந்நியன் அவன், அகம்பாவம் பிடித்தவன். ஆணையிடுங்கள் அரசே, அரை நொடியில் வருகிறேன் அவன் தலையுடன். பொறுவல்லையா, 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறு காசு எவருக்கும் செலுத்தியதில்லை, இன்னும் செலுத்த போவதும் இல்லை. அறியேன், அதனால் எங்கள் நிர்வாகம் பெரும் பாதிப்படைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள். பிழைக்க முடியும் என்றால் உங்கள் நாட்டை தேடி ஓடி விடுங்கள். இங்கே என்ன வேலை உங்களுக்கு? வரியின்றி கையெழுந்து உங்களுக்கு அவமானம் இல்லையா? பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறோம். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இனமாக தரவும் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டியன் உயிர் அவனிடம் இருக்கும் வரையில் வரி என்று சிறு கூச்சரம் தென் திசையை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனைகள் மட்டும் ஒலிக்கும் காடு. இங்கு நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அவனையும் ஓடச் சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலையர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள் அவரை. என் பெயர் கோபாலையர். நான் ஜாக்சன் துரையுடன் உத்தியோகம் பார்க்கின்றேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல் மாடியில் தங்கியுள்ளார். படைபலமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார். மன்னா, இது சூழ்ச்சி. நாங்கள் தனித்து செல்லக்கூடாது அரசே. இல்லை மன்னா, அந்த சந்திப்பில் கவர்னரும் தலையிட்டுள்ளார். ஜாக்சன் துரையை சந்திப்பதே சரி. ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. நாம் எதற்காக பயப்பட வேண்டும் கோபாலையர் அவர்களே? நான் தனித்து வருகிறேன். ஆங்கிலேயரை துணிச்சலாக எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். காட்சி 2. ஜாக்சன் துரையின் மாளிகை. சார், தங்களை காண வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் சேர அகற்றுங்கள். அவன் உட்காருவதற்கு இடமளிக்க கூடாது. நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? காட், நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? எது வெகு தூரம் வந்து விட்டீர். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன்.
அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதுக்கேற்ற நடத்தல் இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பதே அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள், நீ ஏன் என் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள், இல்லாவிட்டால் இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. பின்னம் ஓயவில்லை உன்னிடம்? எல்லாம் உடன் பிறந்தவை, ஒளியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. என் பேரரசு கீழரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இதெல்லாம் சேர்த்து வட்டியும் கொடுக்கவில்லை. மேன் வட்டியும் கொடுக்கவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உமக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலே நாட்டின் உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும், ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டே உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவரும் தலை காட்டியதில்லை இந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். இது போன்ற கடிதத்தை எழுத எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னைய கூறிய உன்னை விட்டு வைப்பது என் குற்றம் தடுக்கிறது. என் மீசையை அடக்க அடக்க என நட்பு நாடி வந்த உறவுமுறை தடுக்கிறது. என்ன மீசையை முறிக்கிறாயா? அது ஆபத்துக்கு அறிகுறி. உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். சொல் பார்க்கலாம். அவமானம் அழிந்து விடவில்லையாடா? மர தமிழனுக்கு என் மடி மீது கை வைத்த உன் தலை தரையில் உருண்டு போகட்டும். Catch it and kill it. காட்சி 3. கட்டபொம்மனை தூக்கிலிடும் கடைசி நேர தருணங்கள். என்னை கை நீட்டி பேசிய அவனை சிறைபிடித்து வாருங்கள். என்னை இதுவரை யாரும் கை நீட்டி பேசியதில்லை. நீ என்னை மரியாதை இல்லாமல் நடத்திவிட்டார். இதோ உனக்கு தண்டனை அளிக்கிறேன். உன் உயிர் மீது ஆசை இருந்தால் ஒரு நொடியில் என்னிடம் மன்னிப்பு கேள். உன்னை விடுவிக்கிறேன். அடச்சே, நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டிருப்பது உன் கழுத்து கலட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. அவள் தள்ளாடு வயதிலும் பொல்லாத புலியாய் உன் மேல் பாய்ந்திருப்பான். உன்னை அழைத்து சென்று அதோ அந்த கட்ட புளிய மரத்தில் தூக்கிலிடுங்கள். விலகி போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை. அன்று போரிலே உயிரிழந்த என் மக்களோடு இன்று நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு நல்ல பரிசும் கூட. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தற்கார்கள் நீ தாளுற்றும் இருப்பினும் வருங்காலத்தில் 1000 இளம் காளையர்கள் உன்னை உயிராக பேணுவர், வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். என் மக்களே, வெள்ளையனை விரட்டி அடிமைவாள் துறப்பீர். இந்நிலை தொடர இதுவே என் நிரந்தர ஆசை, இதுவே என் நிரந்தர ஆசை. ஓங்கட்டும் தமிழர்களின் வீரம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். இவ்வளவு அருமையான வீரமிகு